ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையலை சுவாசம். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காயை வச்சு சூப்பர்வான ஒரு டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கத்திரிக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இது கத்திரிக்காயில் தான் பண்ணியிருக்கோன்ற தெரியாத அளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி வெள்ளை கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. வெள்ளை கத்திரிக்காயில் நல்ல சதப்பிடிப்பான கத்திரிக்காயாக ஒரு 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அந்த கத்திரிக்காயில் பின்னாடி இருக்கிறத கட் பண்ணிவிட்டு காம்புகளை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த கத்திரிக்காய் ரெசிபி பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் கத்திரிக்காயாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். வெள்ளை கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா கத்திரிக்காயுமே இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே வாட்டரில் போட்டு வச்சுருங்க. வெளியில் வச்சுருந்தா கருத்து போயிடும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளவர், சால்ட்டு தேவையான அளவு. இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கத்திரிக்காய் எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த பவுடர் எல்லாமே கூட குறைச்சி எடுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆயில் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். கத்திரிக்காயில் இருக்கிற ஈரப்பதத்திலே இந்த பவுடர்லாம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வந்துடும். மறந்துடாமல் இருந்துக்கோங்க. வாட்டர் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். கத்திரிக்காயில் இருக்கிற ஈரப்பதமே நல்லா ஒட்டிக்கிறோம். பாருங்கள், மசாலாஸ் எல்லாமே கத்திரிக்காயில் ஒட்டிடுச்சு. பேன் ஹீட் பண்ணி அதில் 4 ஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றி இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. அதில் இந்த பீசஸ் எல்லாமே ஒன்றா எடுத்து வைங்க. ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தள்ளி தள்ளி இதே போல் எடுத்து வச்சுக்கலாம். இது ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். வெளியே நல்லா நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கிறதுனால வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா ஜூஸியாகவும் சூப்பராக இருக்கும். இது நீங்கள் சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்துக்கு இல்லைனா வெரைட்டி ரைஸ்க்கு கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். நார்மலாக நம்ம கத்திரிக்காயில் கூட்டு பொரியல் பண்ணுறதை விட இந்த வெள்ளை கத்திரிக்காய் நீங்கள் வாங்கும்போது இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், 2 சைடு திருப்பி போட்டு சூப்பர்வான கத்திரிக்காய் ரெடி.